ஹலோ காலையில நான் உங்கள் கார்னிகா கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி டைம். ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு எலிஃபென்ட் கேம்பை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அப்போ அங்கே இருக்க அந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் சின்ன கைத்தால கட்டி வச்சுருந்தாங்களாம். அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், இவ்வளோ பெரிய அனிமலை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன கயித்தால கட்டி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே க்யூரியாசிட்டி. அதை தெரிஞ்சே ஆகணுங்கிறதுக்காக அந்த ட்ரெயினர் கிட்ட போய் கேட்டாராம். ஸோ இவ்வளோ பெரிய அனிமலை கண்டிப்பாக வந்துட்டு அது பிரேக் பண்ணிவிட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும், பட் நீங்கள் என்னடானா ஒரு சின்ன கயித்தால கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு அந்த ட்ரெயினர் சொன்னாங்களாம் சிரிச்சுக்கிட்டே, இதை நாங்கள் இப்போ கட்ட கிடையாது, சின்ன குழந்தையா இருக்கும் போது நாங்கள் கட்டி வச்சது. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும் போது அதனால் வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் கட்டி வச்சுருந்தோம். அதே நாளாக நாளாக என்னாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மென்டாலிட்டி செட் ஆகிடுச்சு. இந்த கயிறு இருந்துச்சு அப்படின்னா என்னால் பிரேக் பண்ணிவிட்டு போக முடியாது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு அது வந்துருச்சு. அண்ட் மோர் ஓவர் அது இது வரைக்கும் ட்ரை கூட பண்ணது கிடையாது தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெயினர் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளில் 80% ஆஃப் த பீப்புள் இருக்கும். நம்மளோட பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை வச்சு நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் கேலிபரை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னால் இவ்வளோ தான் முடியும், ஸோ என்னோடய லிமிட்டேஷன்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால தான் நம்ம க்ரோத் சைடுக்கு நம்மளால் மூவ் ஆன் ஆகவே முடியறது கிடையாது. ஸோ நமக்குள்ளே இருக்க ஸ்ட்ரென்த் நமக்கு எப்போ தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ ஒரு பெயின் அண்ட் ஃபெயிலியரை க்ராஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் அப் ஆறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்க உண்மையான ஹிடன் டேலண்ட் வெளியே வரும். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஹிடன் டேலண்ட் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்துட்டு ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணால் போதும். ஸோ ஒரு பாஸ்ட் அண்ட் ஃபெயிலியர்ஸை வச்சு நம்ம என்றைக்குமே நம்மளை ஜட்ஜ் பண்ணி குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸோ இன்னும் நிறையா பேசலாம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ until that signing off from Karnika.